ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பபுள் காலிஃப்ளவர் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு முழு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா ஒல்லியாக நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம மாவில் டிப் பண்ணி பொரிக்கிறதுனால நல்லா பலூன் மாதிரி குண்டு குண்டாக சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே நல்ல காரமாகவும் வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் டைமில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவரை நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த சுடுதண்ணியில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் உப்பு உங்களுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம். கலந்துட்டு இதை அப்படியே ஊற விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். உப்பு காரம்லாம் காலிஃப்ளவரை நல்லா பிடிச்சிருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, அப்புறம் ஒரு முட்டை உடைச்சி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு, ஒரு அரை டீஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இது நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. மாவு நல்லா இந்த அளவுக்கு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இப்போ இதில் மைல்டான ஒரு டேஸ்ட் கொடுக்குறதுக்காக நம்ம சும்மா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தூவிட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணி நல்லா சூடான எண்ணெயில் நம்ம போட்டு பொரிச்சிக்க வேண்டியது தான். இப்போ எல்லா காலிஃப்ளவரையும் இதே மாதிரி டிப் பண்ணி நீங்கள் எண்ணெயில் போடுங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நல்லா பபுள் மாதிரி இந்த மாதிரி உப்பி வரும் காலிஃப்ளவர். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம சேர்த்து பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா பொரிச்சிடுங்க. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளுக்குள்ளே காலிஃப்ளவர் நல்லா டேஸ்ட்டாக காரசாரமாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்க எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம இதே மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். மாவை இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உப்பி வரும். அதுக்காக தான் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும்னு சொன்னேன். இப்போ எல்லா காலிஃப்ளவரையும் இதே மாதிரி போட்டு பொரித்து எடுத்துட்டா நம்ம பபுள் காலிஃப்ளவர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் பார்க்கவே சூப்பராக வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.